வெல்லுங்கன்னு வெல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சுபிதா. சுபிதா? சுபிதா சுபிதா சீனிவாசன். சுபிதா சீனிவாசன். சீனிவாசன் யாரு? என் புருஷன். அப்படியா? சீனிவாசன் என்ன பண்றாரு? அவரு இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. என்ன வேலை பார்த்தாரு? அவரு வந்து ஒரு மேனேஜரா இருந்தாரு. மேனேஜரா? டைல்ஸ் கடை. நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா இருக்கேன். சுபிதா அப்படினாலே சும்மா தான் இருப்போம்யா. ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் டீ பாட்டில் ஏதோ போட்டு விட்டுறாடா. சுபிதா இப்பொழுது சும்மா இருக்கிறாங்க. வயசாயிடுல, இனி சும்மா தானே இருந்தா. யாருக்கு வயசாயிடுச்சு? நமக்கு. ஐயா என்ன வயசாயிடுச்சு? வயசு 60 ஆகுது. இன்னுமா நான் சின்ன பொண்ணு. என்ன பாபா உங்களுக்கு 60 வயசு இருக்குமாமா? எனக்கு 60 வயசு ஆகுது சார். இல்ல உங்களுக்கு 60 வயசு இருக்குமா? இல்ல சார் எனக்கு 60 வயசு ஆகுது. ஆகுதா? ஆயிட்டு போகுது கொடுங்க. கடலை பருப்பு இருக்குல்ல, இந்த கடலை பருப்பு நம்ம எங்க இருந்து கண்டுபிடிச்சோங்க? அது எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து நிக்கேன். அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து நிக்கேன். அது வயக்காட்டுல விவசாயம் பண்றது. தெரியாம கேட்டணும். பரவ நீங்க தெரியாம கேட்டுட்டு என்ன கலாய்க்கல? நான் கலாய்க்கவே இல்லையே. வயக்காட்டுல கிடைக்கும். சரி உங்களை வயக்காட்டுல உழுது அது பயிர் போட்டு அது நல்ல விவசாயம் நல்லா பண்ணா தானே, தண்ணி பாய்ச்சா தானே, உரம் போட்டா தானே அது கிடைக்கும். சும்மா சும்மா தண்ணி பாய்ச்சினா கடலை பருப்பு வருங்க. கடலை பருப்பு எதுல கிடைக்குன்னு கேட்கங்க. எனக்கு தெரியல. அது பயிர் கணக்கப்பா. ஏதோ கொண்டக்கடலைங்கிற. கொண்டக்கடலை இல்ல, அது கொடி மாதிரி அதுல வரும். அப்படியே ஒரு கொடி மாதிரி வந்து அதுல வந்து பயிர் மாதிரி அது வரும். எந்த கட்சி கொடிக்க? எந்த கட்சி கடின்னு சொன்னா இப்ப கட்சி கொடில இப்ப எந்த கட்சியில இருக்கோம் நம்ம அத சொல்லுங்க. எந்த கட்சியில இருக்கீங்க நீங்க? நான் எம்ஜிஆர் கட்சிப்பா. நான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இறந்து போனாலும் அதே கட்சியில தான் இருப்பாங்க. இப்போ ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஓட்டு இப்ப யாருக்கு போடுவோம்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் இருந்திருந்தா அவருக்கு போட்டிருப்போம். எம்ஜிஆர் இல்ல இப்போ, அதனால இப்ப இருக்க கலைஞருக்கு அவருக்கு போட்டிருக்கேன். முடிஞ்சு போச்சா? ஆமா. நாங்க 2026லயும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இன்னும் வாரது வந்து விஜய்க்கு போகணும்னு வச்சிருக்கேன். என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இப்ப நம்மளோட ஆட்சியில இருக்கக்கூடியவரு நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் பண்றாருன்னு தெரிஞ்சு இல்ல அவன் வந்து ஒரு சின்ன பையன். சின்ன பையனா? ஆமா சின்ன பையன். யாரு? விஜய். உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 60 ஆகுதுப்பா. விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? என் மகன் வயசு இருக்கும் அவனுக்கு. 50 வயசா இருந்தாலும் என்னோட பிள்ளை வயசுன்னு சொல்லுங்களா? 49. சரி இருக்கட்டுமே. அப்படியா? ஆமா. அப்ப நீங்க அடுத்த ஓட்டு அங்க போட போறீங்க. அவருக்கு தான் போன் வந்திருக்கு. அவர் வந்து நீ எப்படி பண்ண போறாரு? நான் மைக் கொண்டு போறேன். அவரு நான் வீட்டுக்கு கிளம்பறேன். நல்லா இருக்காரு அத பாருங்க. நான் வீட்டுக்கு கிளம்பறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்ப, உங்களுக்கு தொழிலே இதுதானே. இப்போ இவர்ட்ட அண்ணன்ட்ட கேப்போம். அண்ணா இவங்க விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்களே, இது நீங்க ஏத்துக்கறீங்களா இல்லையா? ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்? அவர் இப்பதான் வளர்ற டைம். இந்த டைம்ல வந்தா வேலைக்கு ஆகாது. இல்ல அவருக்கு போட்டு அவரை நம்ம கொண்டு வருவோம். யார் ஆட்சி வந்தாலும் பண்ண முடியாதுமா. அவர் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்தாரு. பாருங்க ஸ்டாலின் இருக்காரு, எம்ஜிஆர் இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, இங்க பாருங்க விஜயகாந்த் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. இப்ப வந்து நல்ல சண்டை போடுங்க. நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துறேன். ஒரு டீ சாப்பிட்டு வந்துறேன். சண்டை விட்டுட்டே இருங்க. இல்ல விஜய் வந்து வாராரு. விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அத நம்ம பார்க்கணும். அவருக்கு ஒரு கை கொடுப்போம் நம்ம. வந்து அவரும் வந்து நல்லது பண்ணாரு. இப்படி வாரே அங்க போறே. வந்தாரு அவர் செய்யல. போற உள்ள போற உள்ள போற. விஜயகாந்த் பாருங்க, விஜயகாந்த் வந்து எவ்வளவு செய்தாரு. ஆரம்பி நீங்க வரல போறீங்க. கரெக்ட். அது ஒண்ணு தப்பு கிடையாது. நல்லா பண்ணாரா? அதே மாதிரி அவர் செய்த யாருக்கு தெரியாது. இப்ப விஜய் வந்திருக்காரு. விஜய் அடுத்த 26 அவர் இருக்காருன்னு சொல்லுவாரு. இல்லங்க நான் சொல்றேன் கேளுங்க. அவர் இருக்கேன்னு சொல்லுவாரு. அவர் வந்து இப்ப இருக்க மக்கள்ல இருந்து எல்லாரும் பண்ண போறாரு. எல்லாரும் வந்து எல்லாரும் பண்ணிட்டு போயாச்சு. இன்னும் விஜய் வராரு. அவர் வந்து என்ன செய்யாரு? அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டாரு. அவர் என்ன செய்வாருன்னா என்ன செய்வாரு பாருங்க. இப்ப இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, படிப்பு இருக்கு. நல்ல பசங்க நல்ல வேலை செய்து வீட்டுல ஏச்சுதான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவன் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா டாஸ்மாக் கடையை வச்சு இங்க பாருங்க. இவ்வளவு
நீங்க பேசுறீல நீங்க குடிக்காம இருக்கீங்களா யாருமா சாப்பிடுறாங்க இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்களா குடி வந்து இன்னைக்கு ஒரு அதாவது டாஸ்மாக் கடைன்னு சொல்லிட்டு அண்ணா இருக்கக்கூடிய அவரு கலைஞர் இருக்கக்கூடிய காலத்துல வந்தாச்சு. சரி நீங்க சொல்றா வந்து கேளுங்க. ஆனா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் வந்தாருன்னா கூட கடை அதிகமா தான் கிடையாது. இங்க கேளுங்க. ஏய் சும்மா கேளுங்க. இங்க பாருங்க விஜய் வந்தா கடை கூட போட்டு யார் வந்தாலும் ஒயின் ஷாப் போட சொல்லலாம். கிடையாது. அப்படியே ஒயின் ஷாப் பாருங்க. ஏமா அத வாங்கி அது டெய்லி 10 மணிக்கு மூடிட்டு தான இருக்காங்க. இவங்களால தான் கடையை மாத்த முடியும். அப்படியே ஆமா சரி இருங்க. இப்ப முடிவா என்ன சொல்றோம் அப்படின்னா எங்கேயோ ஆரம்பிச்சு டாஸ்மாக்ல வந்து யார் வந்தாலும் எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுங்க முதல்ல. படிச்சு டெஸ்ட் எழுதினாதான் நல்ல வேலை கிடைக்கும். சும்மா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை என்ன டெஸ்ட்? கொரோனா டெஸ்டா? இல்ல இல்ல கொரோனா இருக்கு. கொரோனால தான் குப்பை அள்ளி போட்ட மாதிரி போட்டு அள்ளி போட்ட. இப்ப அடுத்தப்பல ஒண்ணு வருவாங்க. அந்த கொரோனா வைச்சது இவர்தான். ஸ்டாலின் தான் வைச்சாரு. வேற யாரும் வைக்கல. வேற யாரும் வைச்சாங்க? இல்ல பாருங்க. 6 மாசமா வாங்க. இல்ல இருங்க. ஏக்கா வாங்க. ஏக்கா வாங்க. 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 எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆள் வந்துட்டாப்ல. இருங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க? இப்ப விஜய் வந்துட்டா என்ன செய்வாரு? எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துறாரா? ஒண்ணும் கிடையாது. டாபிக்கே மாறி அவரு வந்து எல்லாத்தையும் அவர் வந்து குறைப்பாரு. அவதான் பண்ணுவாரு. குறைப்பாரு. குறைக்க முடியாது. கொஞ்சம் நீங்க ஓட்டு போடுங்க. ஆமா. குறைக்கிறாரு ஏத்துறாரு நீ பாத்துக்க. ஒரு நிமிஷம் வருது. உணர்ச்சி வசப்படாதீங்க. வாட்டெல்லாம் போட்டு திரும்ப விஜய் போய் போடுறாங்களா? விஜய் போடணுமா? விஜய்க்கு ஓட்டு போட்டா கேளுங்க. எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுப்பாருன்னு கேட்காப்ல. வேலை படிச்சவனுக்கு வேலை. படிச்சா மட்டும் வேலை கொடுக்கணும். இல்ல படிக்காத இவனுக்கு வேலை கிடையாது. நமக்கு வேலை கிடையாது. ஒரு தாய் ஒரு படிக்காதவங்க கிடையாது. எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. பட்சம் படிக்காத எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. இப்ப சுமிதா கேட்ட பேசிட்டு இருக்கோம். இருங்க எல்லாரும் தான் படிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் அதுக்கு தகுந்தால வேலை கிடைக்கும். அதுக்கு தகுந்தால வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா? ஐயோ கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்கும்? ஏங்க அத சொல்லுங்க. டெஸ்ட் யார் தான் எழுதாம இருக்காங்க? ஏங்க டெஸ்ட் விடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜலட்சுமி. ராஜலட்சுமி நீங்க சொல்லுங்க. அந்த கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்குன்னு கேட்டேன். விஜய்க்கு ஓட்டு போடுற வரைக்கும் பேட்டிய பாருங்க. உலகத்துல வந்து நல்லதே பண்ணட்டும். எல்லாரும் நல்லதே செய்யட்டும். கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்கும்? கடலை பருப்பு சார் இங்க பாருங்க நான் சொல்ல கேளுங்க. கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்கும்? அதெல்லாம் நான் சொல்ல. கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்கும்? அண்ணாச்சி கடையில தான் கிடைக்குது. அண்ணாச்சி கடலை பருப்பு எங்க இருந்து கிடைக்கும்? தோசையம்மா தோசைன்னு பசங்க கேட்டு சாப்பிடணும். அவங்க ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கணும். ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் கரம் மசாலா தோசை மிக்ஸ். tradition.